நான் உங்கள் சிட்டுக்குருவி சிநேகிதன். நாய்க்கடி சம்பந்தமா பல ஊர்ல பேசப்படுது. நாய் யாரையுமே வயசு வித்தியாசம் பார்க்கறது கிடையாது, யாருனாலும் கடிச்சிரும். இந்த நாய்கள் மனிதர்களை ஏன் கடிக்கி அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், கேளுங்க. நாய் கடிக்காத காலத்தை பார்ப்போம். மழைக்காலம், பனிக்காலம். கிட்டத்தட்ட 6 மாசம் நாய் மனிதர்களை கடிக்கிறது கம்மி. காரணம், மனிதனை விட அதிகமான உஷ்ணம் இருக்க ஒரு உயிரினம் தான் நாய். வருஷத்துல 6 மாசம் இடைவிடாம வெயில் அடிக்கி. இந்த வெயில்ல மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்கள் உடலில் ஏற்படும் உஷ்ணத்தை போக்க ஃபேன் போட்டுக்கிட்டாங்க, ஏசி போட்டுக்கிட்டாங்க, ஏர் கூலர் போட்டுக்கிட்டாங்க, பத்தாத குறைக்கு விசிறியை வச்சு வீசிக்கிறாங்க. ஆனா நாய் அப்படி இல்லைங்க. தன்னுடைய உஷ்ணத்தை குறைக்கிறது என்னமோ அந்த மணல்ல தான். பகல்ல அடிக்கக்கூடிய வெயில் இரவுல தான் அதோடைய தாக்கத்தை அதிகம் காட்டுது. ஒரு காலத்துல நாய்க்கடி கம்மியா இருந்துச்சு. காரணம், மரங்கள் அதிகமா இருந்துச்சு. அதனால வெயில் காலங்கள்ல மரத்துக்கு கீழே நாய்கள் தங்கும். ஆனா இப்ப நிலைமை வேற. எல்லா மரங்களும் வெட்டப்பட்டது, பல உசந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இதனாலே நாய்களுக்கு பகலில் நிழல் கிடைக்காம அலையுது. இப்படி அடிக்கக்கூடிய வெயில்ல உணவும் தண்ணீரும் கிடைக்காத நாய்கள் பசியோடு இருக்கும்போது யாராவது கல்ல தூக்குனா துரத்தி கடிக்கும். பைக்குடைய சவுண்ட் அதுக்கு எரிச்சலை ஊட்டி பைக்ல போறவங்களையும் துரத்துது. சரி, வெயில் காலங்கள்ல பகல்ல தான் நிழல் இல்ல, இரவுலையாவது இந்த மணல்ல படுத்து தூங்கும் அப்படின்னு தூங்கும்போது காலங்காத்தாலும் யாராவது கல்ல எடுத்து எரிஞ்சிருப்பாங்க. இந்த டென்ஷனை இந்த வாயிலா ஜீவன்கள் யார்கிட்ட காட்டுதுன்னா, அதிகாலையில மதரசா போற சின்ன பிள்ளைங்க மேலையும் ஸ்கூலுக்கு தனியா போற சின்ன பிள்ளைங்களையும் போய் கடிச்சு வச்சிருது. அதனால இந்த உலகத்துல எல்லாமே வாழ வந்த ஒரு ஜீவன் தான். முடிஞ்ச அளவு உணவும் தண்ணீரும் வைப்போம், இல்லைன்னா அதை இடையூறு பண்ணாமலாவது இருப்போம். அதுக்கு அது உயிர் முக்கியம், நமக்கு நம்ம உயிர் முக்கியம். அதனால நாம அதை இடையூறு பண்ண வேண்டாம், நம்மளையும் அது இடையூறு பண்ணாது. வெயில் காலங்கள்ல மணல் அடிச்சு போட்டிருந்தா அங்கன மட்டும் பிள்ளைங்களை பார்த்து போக சொல்லுங்க. ஏன்னா அது பதுங்கி இருக்கும். ஏன்னா யாரையும் கடிக்கிறதுக்கு இல்லை, அதோடைய உஷ்ணத்தை குறைக்க. இப்ப பாருங்க, நான் கூட அது முன்னால நின்று தான் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நாயை பொறுத்தவரை கல்ல எடுத்தாதான் கடிக்க வரும். செல்போன் எடுத்து படம் பிடிச்சா அதுவும் நம்மள மாதிரி போஸ் கொடுக்கத்தான் செய்து. பாருங்க, அதுவும் போஸ் கொடுக்குறத. நான் சொன்ன தகவல் பிறருக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்க. நன்றி.